கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கு நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் நிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுவேன். இன்னைக்கு வருகிற வாக்கு தத்துவத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யோபு 1ஆம் அதிகாரம் 20-21 வசனம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வியை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையில விழுந்து பணிந்து, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான வசனங்களை வாசிக்கும் போதும் சரி, அல்லது இது நம்ம வாழ்க்கையில நம்ம சொல்லுவோமா அப்படின்னு யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னா, நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பெற்றுக்கொள்வது ஆசீர்வாதமானவற்றிலிருந்து அதிகமாக பெற்றுக்கொள்வதை விரும்புவோம். ஆனால் நம்ம கேட்கிற காரியம் கிடைக்கல, அல்லது நம்மகிட்ட இருக்கிற காரியம் எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அதுக்கு நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா ரொம்ப வருத்தப்படுவோம். ஆனா இங்க பாருங்க, ஒரு செல்வந்தன், தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன், அவனுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு காரியம் நமக்கு என்னத்தை சுட்டி காட்டுது அப்படின்னு சொன்னா, வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. இப்போ ஒரு செல்வந்தனா இருக்கிறாருன்னு சொன்னா, அவருக்கு கடவுளை தேடணுன்ற அவசியமே இருக்காது. ஏன்னு சொன்னா, அவருக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாவற்றுக்கான வசதி அவர்கிட்ட இருக்கும் பொழுது கண்டிப்பா தேவனை தேடுவது அவருக்கு ரொம்ப தேவைப்படாது. ஆனா ஒண்ணுமே இல்லை, கஷ்டப்பட்டு இருக்கிறோம், வியாதியில இருக்கிறோம், பண பிரச்சனையில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம யாரை தேடுவோம்? ஆண்டவரை நோக்கி தேடுவோம். வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது மிகவும் கடினம் அப்படின்னு சொல்லுது. அப்போ யோபுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மிகவும் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். அப்போ ஆண்டவர் ஏன் அந்த நிலைக்கு அவரை கொண்டு போகிறார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்ன காரியத்துல உறுதியா இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, அவர் ஐஸ்வர்யவானா இருந்தால் மாத்திரம் இல்லை, அவன் இல்லாத போதும் எப்படி இருக்கிறான்னா ஆண்டவரோட கூட இருக்கிறான்னு சொல்லி யாரு கூட அவர் போட்டியிடுறார் அப்படின்னு சொன்னா, நம்மை சுற்றி இருக்கிற சாத்தான் என்ன இந்த உலகத்துக்கு இருக்கிற மக்கள் எல்லாம் நான் என்ன செய்வேன், நீர் அன்பில்லாத தேவன் அப்படின்றத நான் நிரூபிப்பேன் சுற்றி திரிகிற இந்த காலகட்டத்துல ஆண்டவர் நமக்கு யோபுடைய காரியத்தை நமக்கு வெளிப்படுறா. போய் கேட்கிறான், யார்கிட்ட? சாத்தான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறா. என்ன ஆண்டவர் கேட்கிற, நீ உலகத்தை எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்தியே, பாத்தியா? என் தாசனாக யோபு பாத்தியா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் பார்த்தேன். ஏன்னு சொன்னா, நீங்க அவனை நல்ல பாதுகாப்பா வச்சிருக்கீங்க, அப்புறம் என்ன நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்றாரு. அப்பதான் சாத்தான் கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு. இப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, யோபு எல்லாவற்றையும் என்ன செய்யறாரு, இழந்து போகிறாரு. அவருடைய எல்லா சொத்துகள், ப்ராஸ்பரிட்டி, அவர் வாழ்க்கையில எல்லாத்தையும் என்னெல்லாம் முன்னேற்றமாக வைத்திருந்தாரோ ஒவ்வொரு ஆசீர்வாதமாக பெற்று, அவரை பத்தி சொல்லும் பொழுது ரொம்ப தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன், உத்தமனா இருக்கிற மனுஷன், சன்மார்க்கனா இருக்கிற மனுஷன், எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு குணாதிசயங்களுடைய ஒரு தேவ பிள்ளை. அந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கான பிரச்சனைகள், அவருக்கு இருந்த பொருட்கள் எல்லாம் போகுது. அதெல்லாம் பெற்றுக்கொண்டது யார்கிட்ட தான்? கடவுள்கிட்ட தான் பெற்றுக்கொண்டாரு. அது எல்லாமே போகுது. ஆடு, மாடு, ஒட்டகம், அவருக்கான எல்லாமே போகுது. அது மாத்திரம் பரவாயில்ல, இந்த பொருள்லாம் எப்படியாவது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு யோசித்தோம்னா கூட, அவருக்கு என்னது, இருந்த பிள்ளைகளும் போகிறாங்க. பிள்ளைகளும் போகும் பொழுது இன்னும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டத்தின் மத்தியில் அவர் சொல்லுகிற வசனம் தான் இது. என்னது? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இது என்னத்தை காட்டுது அப்படின்னு சொன்னா, இந்த உலக பொருட்கள், நமக்கு இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகிற காரியங்கள். அதெல்லாம் நம்ம விட்டு போனாலும் கூட நம்ம என்ன செய்ய தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. கர்த்தரால எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்க. ஒருவேளை சாத்தா நமக்கு அநேக பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருந்தாலும் கூட, அந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கு யார் வல்லவர்? நாம் வணங்குகிற, நாம் ஆராதிக்கிற, நாம் விசுவாசிக்கிற தேவன் வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் யோபு சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். சில வேளையில் நம்ம காரியங்கள்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனை நாள் இரவு பகலுமா நான் பாடுபட்டு சம்பாதித்த பொருள் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆனா அது கர்த்தர் கொடுத்தார் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆனா யோபு சொல்றாரு பாருங்க, பெரிய செல்வந்தன், அவர் சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் என்னுடைய முற்பிதாக்கள் வைத்த சொத்து, இல்லை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அவர் அப்படி சொல்லல. அவர் எப்படி சொல்றாரு, கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் இதை எடுத்துட்டார் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா காலகட்டங்களிலும் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னா, நமக்கு வருவா இருக்கும் பொழுது கம்ப்ளைண்ட் கிடையாது. ஒரு குட்டி கதையை கூட
நான் வாசிட்டேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு மனுஷனுக்கு எல்லாருக்கும் தெரியும், மாதானதும் சம்பளம் தருவாங்க. அப்படி சம்பளம் தரும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் ஒரு மாத சம்பள கவரில் அவருக்கு சம்பளத்தில் எப்படி 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக வச்சு இருந்துச்சு. அதை கவுண்ட் பண்ணி பார்த்தாரு, இது என்னுடைய சம்பளத்தை காட்டிலும் 1000 ரூபாய் அதிகமாக இருக்குது, தவறாக வச்சிருப்பாங்க போல, இதுக்கு நம்ம போய் சொல்லணும், சொன்னால் இந்த 1000 ரூபாய் திருப்பி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சத்தம் கட்டாமல் வச்சுட்டாரு. ஏன்னா அவருக்கு தேவைன்னது பணம் கையில் அதிகமாக வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம். அதனால அவர் அதை பெருசாக எடுத்துக்கல. அடுத்த மாதம் என்ன செஞ்சாங்க, இதே மாதிரி சம்பள நாட்கள் வந்தது. ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கிறாரு. போன மாதம் லக்கா எனக்கு எவ்வளோ கிடைச்சிச்சு, 1000 ரூபாய் கிடைச்சிச்சு, இந்த மாதம் எப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த மாதம் ஏதாவது கேஷியர் கணக்கில் தப்பு விட்டு நமக்கு கொஞ்சம் காசு கூடுதலாக வருமானு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கவரை வாங்கிட்டு பார்க்குறாரு. அது எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா 1000 ரூபாய் குறைஞ்சிருச்சு. உடனே ஓடுறாரு. எங்கே போறாரு? ஆஃபீஸ் போறாரு. போயிட்டு பார்த்தா இவர் போன நேரத்தில் அங்கே யாரும் இல்லை, கேஷியர் இல்லை. கேஷியர் இல்லைன்னு எப்படி இருக்கும், இவர் எங்கே போனாரு, என் கவரில் 1000 ரூபாய் குறையுது அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டம் அவருக்கு. அப்படி பதட்டத்தோட பார்க்குறாரு. பக்கத்தில் போய் கேட்குறாரு, அக்கௌண்டன்ட்ட கேட்குறாரு, எப்போ வருவாங்க கேஷியரு, அவங்கள எங்கேயும் போயிருக்காங்களா, இன்னைக்கு வருவாங்களா, இல்லை நாளைக்கு தான் பார்க்க முடியுமா அப்படிலாம் கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே அக்கௌண்ட்ஸ் இல்லை இப்போ வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெயிட் பண்ணுறாரு. ஆனால் வெயிட் பண்ணுற 5-10 நிமிடம் படபடப்பு. இப்படி அவரு இது இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வைக்கலாம், என்னுடைய சேலரி எப்படி 1000 ரூபாய் எடுத்துடலாம் அப்படிலாம் ரொம்ப அவர் மனசுலோட போராடி கொண்டு இருக்கிறாரு. அப்போ கேஷியர் வந்தோடனே கேஷியர்கிட்ட போய் கேட்குறாரு, என்ன சார் நீங்கள் ஒழுங்காக கவுண்ட் பண்ணி வைக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ அந்த கேஷியர் சொன்னாராம், போன மாதம் உங்களுக்கு 1000 ரூபாய் கூட வச்சுருந்தேனே, அப்போ நீங்கள் ஓடி வந்து ஐயா என் கவரில் 1000 ரூபாய் கூட வச்சுட்டீங்க, இந்தாங்க அப்படின்னு கொடுக்கலையே, இந்த மாதம் வந்து 1000 ரூபாய் குறையுதுன்னு வந்து சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் தவறை உணர்ந்தார். நம்ம அது மாதிரி தான் யோகு பாருங்க, அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. நிறைய கொடுத்தப்பெல்லாம் செஞ்சார், ஆண்டவருக்கு நன்றி சொன்னார், இல்லாதப்பே அவர் நன்றி சொன்னார். நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், நம்மகிட்ட ஏதாவது எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், கொடுத்ததை நம்ம நினைச்சிருப்போம். மனது எவ்வளோ நன்மைகள் நமக்கு செஞ்சிருக்காரு. எத்தனை மாதங்கள் கடந்து வரும்படியாக பெரிய கிருபையாக அவர் நமக்கு செய்த பாராட்டின எவ்வளவு நன்மைகள் எல்லாவற்றையும் நம்ம நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் செய்வார், அவர் எடுத்துட்டாலும் அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறாங்க. அந்த விசுவாசத்தோட, யோகுக்கிட்ட இருந்த விசுவாசத்தோட, அந்த விசுவாசத்தோட நாம என்ன செய்யணுமா, நம்ம பயிற்சித்துக் கொள்ளணும். அவர் அப்படி தேவனுடைய பிள்ளை, நல்ல வசதியான மனுஷன், எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிற ஒரு மனுஷன்கிட்ட இந்த வார்த்தை வருது அப்படின்னு சொன்னால் அவர் தேவனோடு வைத்திருக்கிற அன்பு, தேவனோடு மேல் வைத்திருக்கிற விசுவாசம். உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையும் கூட இப்பேற்பட்ட ஒரு அன்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கொடுக்குறப்ப மட்டும் நான் என்ன செய்யக்கூடாது, சந்தோஷமாக ஆண்டவரை துதித்து பாடவும் அவருக்காக காரியங்களை செய்யவும் இல்லை. எனக்கு கொடுக்கலனாலும் கூட, எனக்கு கஷ்டத்தில் இருக்கும்போது கூட அவரை நோக்கி கூப்பிடுங்க. இரட்டிப்பான ஆசீர்வாதம் யோகம் பெற்றிருக்கல நீங்கள் பெற்றுக்கொள்ள செய்வோம். இரட்டிப்பாக எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறவரே, கடந்த நாட்களில் எங்களை கண்ணின்மணி போல காத்தவரே, எங்களுடைய தேவைகளை சந்தித்தவரே, ஒருவேளை நாங்கள் உங்களிடத்திலிருந்து சில காரியங்களுக்கு அல்லது சில ஜெபத்திற்கு எங்களுக்கு பதிலளிக்க பெற்றுக்கொள்ளாமல் நாங்கள் இருப்போம் சொன்னாலும் கூட கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் நீ காரண கர்த்தராக இருக்கிறேன், எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உண்மையில் அதிக விசுவாசம் உள்ளவர்களாக எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்று சொல்லி எங்ககிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாவற்றிலும் கூட கர்த்தாவே நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க செய்யுங்க. நாங்கள் எங்களுடைய பற்றுதலை உலக பொருட்கள் வைக்காதபடிக்கு உங்களுடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட வழி நடத்தி விடுமா. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.